ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் குட் ஈவினிங். எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வழக்கம் போல் எதாவது நியூஸ் வருமானு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நானும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளோ தூரம் எதிர்பார்த்து கேட்டு கேட்டு காதும் புளிச்சு போச்சு. ஸோ இன்றைக்கி யாராவது எதாவது நியூஸ் சொல்ல மாட்டாங்களான்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் நிறையா பார்த்துக்கிட்டு இருந்தேன். தேடி ஏதாவது ஒரு நியூஸ் வந்திருக்குமான்ட்டு. அந்தளவுக்கு நல்ல நியூஸ் எதுவும் வரல. சரி அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு பார்த்தா பார்ப்போம் அப்படின்ட்டு போனால் எங்கள் வீட்டுக்கார் திடீர்னு ஒன்று சொல்கிறாரு. கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று இருக்காமா, அதில் போட்டால் இன்வெஸ்ட் பண்ணலாமா, 3 லட்சம் போட சொல்கிறாங்க, 50,000 போட சொல்கிறாங்க, 25,000 போட சொல்கிறாங்க. போட்டோம்னா இன்வெஸ்ட் பண்ணோம்னா காயின் வாங்கினோம்னா அப்புறம் திருப்பி அதில் நம்மளுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கலாம், மாதம் மாதம் இன்கம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி கம்பெனியில் ஒருத்தர் மண்டையை கழுவிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாரு. நான் அதை சொன்னேன், ஏற்கனவே போட்டதே நீ விடைய காணா அப்படின்னு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், நானும் அதை தான் சொல்லிட்டு வந்தேன், ஏற்கனவே ஒன்று போட்டதுக்கே விடையக்கான மறுபடியெலாம் எதில் இன்வால்வ் ஆகிற மாதிரி இல்லைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னார். தயவுசெய்து இப்போதைக்கு போட்ட அமௌண்ட்டே கிடச்சா போதும் அப்படின்னு இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். உண்மையிலேயும் ஏன்னா அடுத்தடுத்து ஒரு தடவை பட்டாதே அடுத்தடுத்து எதுலையுமே போட தோண மாட்டேங்குது, யாரையும் நம்பவும் தோண மாட்டேங்குது. ஏண்டா அப்படின்ற மாதிரி இருக்குது, என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி கொண்டு போய் விட்டுருவாங்க போல். ஸோ யாரும் எதுலேயும் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே இறங்கிறாதீங்க. இறங்கினாலுமே அதை நல்லா கிளியராக பண்ணிவிட்டு போடுங்க. ஆனால் இப்படி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அதிக பணம் கிடைக்கிது அப்படின்னு நினச்சி நம்ம போட்டோம்னாலே அது நம்மளுக்கு நட்டமாக தான் முடியுது. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க. நான் மை வீட்டில் அமௌண்ட்டு வரல அப்படின்ற கவலையை விட என்ன சொல்கிறது, இவ்வளோ நம்பிக்கையாக போட்டு நம்மளுக்கு இன்னும் அதுக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் பேசுகிறேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. எனிவே எல்லோரும் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறோம். நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைவேறட்டும். ஏதோ நம்பிக்கையில் சொல்லுவோம். தேங்க்ஸ் டு ஆல் பர்சன் சிஸ்டர்ஸ்.